அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 பிப்ரவரி 2009 கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கான உறுதிமொழியை அளிக்கிறோம் என்றும், வயதான விவசாயிகளுக்கு உதவித்தொகை பென்ஷன் தொகை வழங்க இருப்பதாகவும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி, ரபரலி ஆகிய தொகுதிகளை உத்தரப்பிரதேச மாவட்டங்களிலேயே சிறந்த மாவட்டமாக முன்னேற்றப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, கடந்த 30 ஆண்டுகளாகவே இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, தற்போது ராகுல் காந்தி ஆகியோர் இதையேதான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆந்திர முதல்வர் ராஜசேகர ரெட்டி மீது சத்யம் கம்ப்யூட்டர்ஸின் ஊழல் ஆந்திராவையே பரபரப்படைத்த இந்த நேரத்தில் மற்றொரு ஊழல் அவர் மீது பாய்ந்திருக்கிறது. நீர்ப்பாசன ஊழல் சார்பாக ஆந்திர முதல்வர் ராஜசேகர ரெட்டியை உடனடியாக வழக்கு பதிவு செய்யுமாறு ஆந்திரா ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் ஆந்திராவில் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு இருக்கும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் தற்போது தோன்றியுள்ள மனித அவலங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் விவாதிக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. வங்கதேச எல்லை காவல் படையினரால் நடத்தப்பட்ட கலவரங்களில் 77 பேர் உயிர் இழந்தது நேற்று வரை நமக்கு தெரிந்த விஷயம். நேற்று 130 பேரை காணவில்லை என்ற செய்தி வந்திருந்தது. அது தற்போது 58 ராணுவ அதிகாரிகள் சடலங்களை சுட்டு அருகிலுள்ள இடத்தில் குழி தோண்டி புதைத்து இருப்பது தற்போது கண்டுபிடித்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் பங்களாதேஷிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா மாநிலம் சுந்தர்கர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அருகில் இருந்த 2 ரயில் நிலையம் மீது வெடிகுண்டுகளை வீசி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்களை கடத்தி சென்றதாக ஒரிசாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டில் ஒருவேளை கஞ்சியோடு வாழ்வு, உலகம் கைவிட்ட வன்னி மக்களை பட்டினி ஒருபுறம் கொண்டு கொண்டிருக்கிறது. மறுபுறம் இலங்கை படையின் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் வான் மற்றும் எரிகணை தாக்குதலால் 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே நடந்த மோதலை தொடர்பாக உச்சநீதிமன்ற நியமித்த நீதிபதி திரு ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையிலான விசாரணை கமிஷன் இன்று தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. பீன்வே சாலையில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை அகாடமியில் இதற்காக தனி அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கு அவர்கள் தனது விசாரணையை தொடங்கினார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய செய்தியில் திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் எஸ்ஐ, ஆயுதப்படை போலீஸ்காரர் இருவர்கள் தீக்குளித்துக் கொண்டு போலீஸ் சங்கம் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதே நிலை இன்றும் உயர்நீதிமன்றத்தில் நடந்த மோதலை கண்டித்து போலீசார் சங்கம் என்ற பெயரில் சென்னையில் பரபரப்பு சூரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், உயர்நீதிமன்ற வளாகத்தில் காவல் நிலையத்தை எரித்த காவலரை தாக்கி மகளிர் காவலர்களை மானபங்கப்படுத்தியதை கண்டித்து காவலர் நல சங்கம் சார்பில் உண்ணாவிரதம் அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர், இடம் சேப்பக்க விருந்தின மாளிகை, நாள் 2ஆம் தேதி காலை 9 மணி என்று குறிப்பிடப்பட்ட நோட்டீஸ் சென்னையில் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசுக்கு ராணுவ உதவிகளை செய்து தமிழர்களை கொல்ல ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் தமிழக காங்கிரஸ் சோனியா காந்தியின்
ஊது குழலாக செயல்பட்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி இன்று தூத்துக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சியாக வந்தபோது அவருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் கருப்பு கொடி காட்ட ஊர்வலமாக சென்றபோது அவரை கைது செய்ததாகவும், கருப்பு கொடி மற்றும் செருப்பு துடப்பான்கள் ஏந்தி ஊர்வலம் சென்ற நூற்றுக்கணக்கான மதிமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தூத்துக்குடியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் குண்டர்களுடன் வந்த சுப்பிரமணி சாமி மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சுப்பிரமணி சாமியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாமக கட்சியை மிரட்டுவதற்காக காடுவெட்டி குருவை குண்டர் சட்டத்தில் தமிழக அரசு கைது செய்து பிறகு விடுதலை செய்தது. அதேபோல தமிழ் தியாகி மற்றும் இயக்குநருமான இலங்கை தமிழர் போராட்ட ஆதரவாளருமான திரைப்பட இயக்குனர் சீமானை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குண்டர் சட்டம் செய்து கைது செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 28 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. தமிழகம் எல்லா இடங்களிலும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.